வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த ஷார்ட் ஃபிலிமோட டீட்டெயில்ஸை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த ஷார்ட் ஃபிலிம் பெண்களுக்கான ஒரு பாடம். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயின் ஆலியாவை காமிக்கிறாங்க. அவள் வசிக்கிற காலனிக்கு முன்னாடி ரொம்ப படபடப்பாக நின்றுட்டு இருக்கா. அவள் அண்ணன் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. பயந்துக்காதண்ணா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். என் ஃப்ரெண்டு மம்தாக்கு இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்திருப்பாங்க. நான் ஆட்டோ ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். இப்போ வந்துடும். அதே ஆட்டோவில் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். நீ பயப்படாத அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு இன்னொரு கால் வருது. அண்ணா, நான் உன்னை அப்புறம் கூப்பிட்றேன். என் ஃப்ரெண்டு தான் இப்போ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் கால் அட்டன் பண்ணுறா. எதிர்முனையில் பேசின ஆர்த்தி, ஏ ஆலியா, உனக்காக தான் வெயிட்டிங், இன்னும் நீ கிளம்பலையா அப்படின்னு கேட்க, இல்லடி, காலனி வாசலில் தான் நின்றுட்டு இருக்கேன். ஆட்டோ புக் பண்ணிட்டேன். நான் சீக்கிரம் வந்துடுறேன்டி அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு கார் மேலே சாஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே ஒருத்தன் வர்றான். அவன் பேர் ரன்பீர். இவளும் பேசி முடிப்பான்னு பார்க்குறா. இவள் பிஸியாக பேசிகிட்டு இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இவளை கூப்பிட்றான். இவளும் திரும்பி பார்க்க, என்னோட கார் அப்படின்னு சொல்ல, ஓ சாரி அப்படின்னு ஆலியா நகர்ந்து நின்றுக்கிறான். ரன்பீரும் காருக்குள்ளே ஏறி காரை ஸ்டார்ட் பண்ண கார் இப்போ நகர ஆரம்பிக்குது. அப்போ தான் ஆலியா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத ரன்பீர் பார்க்குறான். ஆலியா பக்கத்தில் நிறுத்தி, எல்லாம் ஓகேங்களா அப்படின்னு கேட்குறான். அவனை திரும்பி பார்த்த ஆலியா, எல்லாம் ஓகே தாங்க அப்படின்னு சொல்லவோ, கண்டிப்பாக ஆர் யூ ஷியோர் அப்படின்னு கேட்குறான். இல்லைங்க, ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். ஆனால் அந்த ஆட்டோ தான் இன்னும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஆலியா சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டு வீடு எங்கே அப்படின்னு கேட்குறான். இங்கே தாங்க, அந்த பஜார் பக்கத்தில் அப்படின்னு சொல்ல, பஜார் பக்கத்துலையா? ஓ மை காட், நானும் அந்த வழியாக தான் போகிறேன். வாங்க, உங்களை நான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னு ஆலியா மறுக்கிறா. அம்மா, நீங்கள் அந்த ஆட்டோக்கு கொடுக்குற காசை எனக்கு கொடுங்க. இது ஒரு டாக்ஸியாக நினச்சிக்கோங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட, அவளும் சிரிச்சுட்டே காருக்குள்ளே வந்து ஏறுறா. ஆலியா அல்ட்ரா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. நல்ல கலரு, பார்த்தாலே சுண்டி இழுக்கிற அழகு. ஐ எம் ரன்பீர் அப்படின்னு கை கொடுக்குறா. ஐ எம் ஆலியா அப்படின்னு அவளும் அவளை அறிமுகப்படுத்திக்கிறா. இப்போ 2 பேரும் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரன்பீரும் கேட்குறான், நீங்கள் மும்பைக்கு புதுசா அப்படின்னு. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஆலியா சர்ப்ரைஸ் ஆகிறா. உங்கள் பேச்சு வழக்கு மும்பை வாசி மாதிரியே இல்லை. ஆமாங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நான் மும்பைக்கு வந்தேன். இதே காலனியில் தான் எங்கள் அண்ணா வீடு இருக்குது. அண்ணன் அண்ணி கூட தான் நான் இங்கே தங்கியிருக்கேன். ஆமாம், நான் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஆலியா சொல்லவும் ரன்பீரும் சிரிக்கிறான். எங்கள் பாட்டி வீடும் இந்த காலனியில் தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க வருவேன். வந்துட்டு நைட் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லேட்டாக தான் போவேன். ஸோ அதனால் நீங்கள் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும், ஓ, உங்களுக்கு பாட்டினா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஆலியா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறா. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு பார்ட்டினா தான் பிடிக்கும். பாட்டியை பிடிக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதனால தான் அவன் இம்ப்ரெஸ் ஆகிட்டா. என் சொந்த ஊர் குஜராத்துங்க அப்படின்னு ஆலியா சொல்லவும், வாவ், குஜராத்தா, அப்படின்னா நீங்கள் மார்வாடியா? நானும் மார்வாடி தான் அப்படின்னு அவன் சொல்லவும், ரியலி, நீங்கள் மார்வாடியா? நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு ஆலியாவும் சர்ப்ரைஸாக கேட்க, நான் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா போலி மார்வாடி அப்படின்னு சொல்லி அவள் சிரிக்கிறா. தான் யார் கூட போகிறோம், அவன் யார், எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற எதுவுமே தெரிஞ்சுக்காம நான் இந்த காலனின்னு சொன்ன உடனே அவன் பேச்சை நம்பி இந்த முட்டா பொண்ணும் காரில் ஏறி உட்காந்துட்டா. அவளுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் என்ன ஃப்ரெண்டுனே கூப்பிடுங்க, நம்ம தான் மார்வாடிஸ் ஐட்டமே அப்படின்னு ஆலியா சொல்லி சிரிக்கிறா. 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ரன்பீரோட சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை ஆலியா உணரல. அவனும் காரில் பாட்டு சத்தமாக வைக்கிறான். 2 பேரும் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி டிரைவிங் போயிட்டு இருக்காங்க. ஆலியா காரில் ஏறினதுலேருந்து ரன்பீர் ரோட்டை பார்த்து ஓட்டுறானோ இல்லையோ, ஆலியாவை பார்த்துட்டே தான் ஓட்டுறான். இப்படித்தான் பல பேர் பக்கத்தில் ஃபிகரை உட்கார வச்சுட்டு அவளவே பார்த்துட்டு டிவைடரில் போய் அடித்து காரை கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்திடுறானுங்க. இவன் எங்கே போய் கவுத்த போகிறானோ தெரியல. ஏதோ வளவள கொலன்னு அவளை பேசிகிட்டே இருக்கிறான். அவன் கண்ணு பளிர்னு தெரிகிற கால்களவே பார்த்துட்டு இருக்கு. இவன் தான் இப்படின்னா அந்த பொண்ணு பாருங்க, உனக்கு நான் சளைச்சவ இல்லை அப்படின்னு அவளும் மோட்ரு பம்பாட்டா நிறுத்தாமல் பேசிகிட்டே இருக்கிறா. அதுவும் அவனை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசுகிறா. ஆபத்து அவளுக்கா அவனுக்கான்னு தெரியல, பார்ப்போம். அப்போ தான் ரன்பீரோட ஃபோன் அடிக்குது. ஃபோனை எடுத்தவன், என் பாட்டி தான் பேசுகிறாங்க அப்படின்னு, ஹலோ பாட்டி அப்படிங்கிறான். ஆனால் எதிரில் பேசினது பாட்டி இல்லை, இவனோட ஃப்ரெண்டு. டே பக்கி, நீ மாடியிலிருந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணை கண்ணு வச்சுட்டேங்கிறது எனக்கு தெரியும். அது இதுன்னு பேசி இப்போ அவள் கூட தான் காரில் போயிட்டுருக்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வழக்கம் போல் என் பாட்டியை பார்க்க வந்தேன். என் பாட்டிக்கு ஆறுதலாக இருந்தேன். அவளுக்கு நான் தான் துணை அப்படி இப்படின்னு கதை விட்டுருப்பியே. அது எல்லாம் அந்த பொண்ணும் நம்பியிருப்பாளே. அழகான ஃபிகர் கிடைச்ச உடனே
பார்த்தோன்னே என்னை கழட்டி விட்டுட்டு போயிட்ட பாத்தியா, அடுத்தது நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லட்டுமா? வழியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பை பார்த்து மயக்க மருந்து வாங்குவேன், அதுக்கப்புறமா அவளை பேசி உன் இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் குடிக்கிற சரக்கில் அந்த மயக்க மருந்தை கலக்கி கொடுத்து அவளை மயக்கி உன் ஆசையை தீர்த்துக்குவேன். இந்த ஒரு நாள் கூத்துக்கு தானே என்னை கழட்டி விட்டுட்டு போகிற, போய் தொலை, ஆனால் சீக்கிரம் வந்துரு அப்படிங்கிறான் ஃப்ரெண்டும். ரன்பீரும் என்ன மாறாட்டம் பேசுகிறான் பாருங்க. ஆமாம் பாட்டிமா, உனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த அந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன், அதை சாப்பிடுங்க. ஓ மருந்தா, நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். அவன் பேசுகிறதவே அப்பாவியா ஆலியா பார்த்துட்ருக்கா. ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் அவளை ஸ்கேன் பண்ணிகிட்டே தான் பேசிகிட்டு இருக்கிறான். அவன் சொன்ன மாதிரியே வழியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பை பார்த்தோன்னே, ஆலியா பாட்டிக்கு நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், ப்ளீஸ் ஒரு 2 மினிட்ஸ் காரில் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு தேனொழுகு அவகிட்ட பேசிட்டு காரை விட்டு இறங்கி போகிறான். ஓகே ஓகே போயிட்டு வா அப்படின்னு ஆலியாவும் யதார்த்தமாக சொல்ல, அந்த சமயத்தில் தான் ஆலியாவுக்கு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஓ அப்படியா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணுறா. மருந்து வாங்கிட்டு வந்த ரன்பீரும் கையில் ஒரு கூல்ட்ரிங்கோடு வரான். இந்த ஆலியா, உனக்காக தான் இந்த கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவள் கூல்ட்ரிங்க் அவள் கையில் கொடுக்க, சாரி ஆலியா, நான் வேறு மெடிக்கல் ஷாப்பு அங்கங்கேன்னு போய் நீ பார்ட்டிக்கு போகிறத லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை ரன்பீர், பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சு, இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது ரன்பீர், பார்ட்டி உடனே வந்துருன்னு அவசரப்படுத்துகிறாங்க, நம்மளும் எல்லா வேலையும் விட்டுட்டு போனால் கிளம்பி பாதி வெளியில் போகும்போதே பார்ட்டி கேன்சல், திரும்பி போங்கிறாங்க. எனக்கு இந்த பார்ட்டியோட ஃபண்டமெண்டலே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், எங்கள் குரூப்லேயும் அடிக்கடி இந்த மாதிரி பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம், லாஸ்ட் மினிட்ல அது சேஞ்ச் ஆயிரும், பார்ட்டினாலே எல்லாம் சர்ப்ரைஸ் தானே, அதில் இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் ரன்பீர். அப்போ தான் ஆலியாவும், ரன்பீர் உன் பாட்டிக்கு வேற நீ இந்த மாத்திரை கொண்டே கொடுக்கணும், இல்லை சாரி என்னால் உனக்கு லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன், நான் வேணா ஆட்டோ பிடிச்ச வீட்டுக்கு திரும்பி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை 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 ஆலியா, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பாட்டி தான் அடிக்கடி சொல்லுவா நான் காஃபி போட்டால் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லுவா, என் வீட்டுக்கு வேணா வாயே, நம்ம 2 பேரும் காஃபி குடிக்கலாம், இதோ இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லவும், இல்லை ரன்பீர் நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு மறுக்கிறா. ஆனால் இவன் வற்புறுத்தி அவளை வந்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த அவளும் வேண்டா வெறுப்பா சரின்னு தலையாட்டி வைக்கிறா. தெரியாதவங்களோட காரில் வந்ததே தப்பு, இப்போ அவன் வீட்டுக்கு கூப்பிடுறான்னா அவன் கூட போகிறது எவ்வளோ பெரிய தப்பு, ஏன் இந்த பொண்ணு தப்புக்கு மேலே தப்பு பண்ணுது. சொன்ன மாதிரியே ஆலியாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டான். ப்ளீஸ் கம் அப்படின்னு அவளை வரவேற்க ஆலியாவும் வீட்டுக்குள்ளே போகிறா. ஆலியா வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு வில்லப்பார்வை பார்த்துட்டே கதவை சாத்தி தாள் போடுறான். அவள் வேற ரொம்ப கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணியிருக்காளா, இதனால் தம்பிக்கு அவன் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு. பின்னாடி வந்து அவள் பக்கத்தில் நிற்கிறான். திரும்பின ஆலியா ரன்பீர் ரொம்ப க்ளோஸாக நிற்க ஒரு வினாடி இல்லைன்னா அவன் மேலே இடிச்சிருப்பா. நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு ஆலியா சொல்லவும், இதோ இங்கே இருக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வாஷ்ரூம் லைட்டை போட்டு டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். அவளும் உள்ளே போக ரன்பீர் காஃபி போட ஆரம்பிக்கிறான். அவளுக்குன்னு ஸ்பெஷல் காஃபி. அது என்ன காஃபியா கழுநீராடா, இந்த கலரில் இருக்குது. அவன் வாங்கிட்டு வந்த மயக்க மாத்திரையிலிருந்து 2 மாத்திரை எடுத்து ஆலியாவுக்கு கொடுக்க வேண்டிய கப்பில் போட்டு கலக்கிறான். எடுத்துகிட்டு வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருந்த ஆலியா கிட்ட, இதோ உன்னோட ஸ்பெஷல் காஃபி அப்படின்னு மருந்து கலக்கின அந்த காஃபியை அவளுக்கு நீட்ட அவளும் யதார்த்தமாக அதை வாங்கி வச்சுக்கிறா. அதை குடிக்காதடின்னு நம்மளுக்கு சொல்ல தோணுது, ஆனால் இந்த முட்டாள் பொண்ணு அதை கண்டிப்பாக குடிச்சிடுவான்னு தெரியுது. ஏன்னா இப்போ வரைக்கும் அவளுக்கு அவன் மேலே சந்தேகமே வரல, ரொம்ப கேஷுவலாக இருக்கிறா, ஏதோ ரொம்ப நாள் பழகினவனாட்டா. நான் வேணா பாட்டு போட்டுமா, நல்லா சத்தமாக வச்சு கேட்டோம்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஓ தாராளமாக போடு, எனக்கும் பாட்டு பிடிக்கும் அப்படின்னு ஆலியா சொல்கிறா. அதன்படி அவன் பாட்டு நல்லா சத்தமாக வைக்கிறான். அவன் எதிர்பார்த்தபடியே ஆலியாவும் காஃபியை குடிச்சிட்டா. இப்போ அடுத்த செகண்டே அப்படியே ஸ்க்ரீன் பிளாங்க் ஆயிடுச்சு. அடுத்த காட்சியில் பார்த்தீங்கன்னா ரன்பீரை தான் காமிக்கிறாங்க. ஒரு சேரில் அவனை கட்டி போடப்பட்டிருக்கான். அப்படியே மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சவன் அவனுக்கு எதிராக யாரோ நிற்கிறத பார்க்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிற்கிறது யாருன்னு அவனுக்கு தெரியுது. அது வேற யாரும் இல்லைங்க, தப்பு மேலே தப்பு பண்ணுறா முட்டாள் பொண்ணுன்னு சொன்னல, அந்த முட்டாள் பொண்ணு தான் அவனுக்கு எதிராக ஒரு புன்னகையோடு நின்றுட்டுருக்கா. அப்போ தான் ரன்பீரும் தன்னை கட்டி போட்டிருக்காவோ அப்படின்னு உணர்ந்து, என்ன தைரியண்டி உனக்கு அப்படின்னு சொல்லவும், என்னடா தைரியம் அப்படின்னு அவன் வாய்க்குள்ளே துணியை அடைச்சு சும்மா கும்மு கும்முன்னு கும்மரா. அடி தாங்க முடியாமல் அவனும் கத்துறான். என்னடா ஒரு நாள் கூத்தா, அதுக்கு பிளான் பண்ணி தானே என்னை தள்ளிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த காலனியோட வாசலில் ஃபோன் பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு இருந்த ஆலியா இவளை குறி வச்சு தூக்கிறதுக்கு வர ரன்பீரை ஓரக்கண்ணால் அப்போவே பார்த்துட்டா. அதுக்கப்புறம் அவன் இவ கூட பேசி இவளை காரில் ஏற்றிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் நிறுத்துறான் இல்லையா. அப்போ அந்த மெடிக்கல் ஷாப்பில் நிறுத்தும் போது அவளுக்கு ஒரு ஃபோன் வருது இல்லை. இப்போ தான் அவள் என்ன பேசுனா அப்படிங்கிறத நம்மளுக்கு முழுசாக காமிக்கிறாங்க. பேசுனது வேற யாரும் இல்லை, ஆலியாவோட அக்கா காளியா தான்.
காளியா, இது வரைக்கும் நீ என்ன சொன்னையோ அதே தான் எக்ஸாக்டாக நடந்துட்டு வருது. என்னை பற்றி கவலைப்படாத காளியா, உன் சார்பா அவனை நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. இப்போ அடுத்த சீனில் வீட்டில் காஃபி போட்ட ரன்பீர் அந்த மயக்க மாத்திரையை காஃபி கப்பில் கலக்குவான் இல்லையா, அப்படி கலக்கிட்டு இவ கையில் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு பாட்டு போடுற பேர் வழின்னு சிஸ்டமை நோண்டிட்டு இருப்பான்ல, அந்த சமயத்தில் அவனுக்கு தெரியாமல் ரொம்ப சாமர்த்தியமாக அவன் போட்ட மயக்க மருந்த காஃபியவே அவனுக்கு வச்சுட்டு நல்ல காஃபியை இவ எடுத்து குடிக்கிறா. இதுதான் ரன்பீர் மயங்கி இப்போ சேரில் கட்டி போடப்பட்டு அடி வாங்கிட்டு இருக்கிற கதை. வாயில் துணியோடு அல்லாடிட்டு இருக்கிற ரன்பீரோட தலைமுடியை பிடிச்ச ஆளியா ஆட்டுறா. கவலைப்படாதீங்க மச்சான், உங்கள் பாட்டியை நான் நல்லா பார்த்துக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல ரன்பீரும் ஏதோ சொல்ல வரான். அவன் வாயில தான் 1 மீட்டருக்கு துணியை உள்ளோட்டு அமுத்திருக்காளே, அதனால் அவன் பேசுறது புரியல. என்ன மச்சான் சொல்கிறீங்கன்னு அவளும் கேட்க அவனும் ஏதோ புசு புசுங்கிறான். ஓ, வாயில் துணி இருக்கா அப்படின்னு துணியை எடுத்துட்டு இப்போ சொல்லுங்க மச்சான் அப்படிங்கவும், ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் இனிமேல் எந்த பொண்ணையும் தூக்கிட்டு வந்து மயக்க மருந்து கொடுத்து அவளை சூறையாட மாட்டேன், சத்தியமாக எந்த பொண்ணு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு அவன் கெஞ்ச, கண்டிப்பாக உன்னால் இனி எந்த பொண்ணுக்கும் பிரச்சனை வராது மச்சான் அப்படின்னு அவன் நக்கலாக சொல்ல, நான் மட்டும் வெளியே வந்தேன்னா உன்னை கொன்னுருவண்டி அப்படின்னு அவன் கத்தவும், நீ வெளியே வந்தா தானே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் துணியை அவன் வாயில் அடைச்சிட்டு உள்ளே போகிறா. என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு ரன்பீருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. உங்களுக்கும் பதட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போனவ ஒரு தேன் பாட்டிலை தூக்கிட்டு வரா. அப்படியே அவன் பக்கத்தில் வந்து ரொமான்டிக்காக தேனை அவன் உச்சந்தாலையிலிருந்து அந்த இடம் வரைக்கும் ஊத்துறா. ஊற்றி முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டார் ரன்பீர், இந்த ரூமுக்குள்ளே ஏகப்பட்ட எலிகள் இருக்குது, உன் மேலே தேன் வேற இருக்குது, அந்த எலிகள்லாம் உன்னை கவனிச்சுக்கும், பாய் அப்படின்னு கதவை சாத்திட்டு போகிறா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கைவிடப்பட்ட பில்டிங்கோட பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. இங்கே இவ ஒருத்தி மட்டும் தூக்கிட்டு வந்திருக்க முடியாது. ஸோ வேற யாரோ இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு காமிக்கல. பாய்னு சொன்னவ கதவை சாத்திட்டு கிளம்ப உள்ளுக்குள்ளே ரன்பீர் கத்துன்னு கத்திட்டு இருக்கான். இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. அதனால் நண்பிகளே, எந்த ஆண்களையும் எடுத்த உடனே நம்பிடாதீங்க. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமல் அவன் கூட எங்கேயும் வெளியே போகாதீங்க. இனிக்க தான் பேசுவானுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பொழிஞ்சு ஜூஸ் குடிச்சு சக்கையாக தூக்கி வீசிடுவானுங்க. ரொம்ப விழிப்போடு இருங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கருத்தே. எந்த காலத்துலேயும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் எப்போவுமே சேஃபு, உடம்புக்கும் நல்லது, வாழ்க்கைக்கும் நல்லது. இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறையா டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.